உங்களுடைய பெருமையும் உங்களோட புகழும் உங்க எல்லாமே இருந்து எல்லாரும் தெரிஞ்சவன் தான். நான் சொன்னா அது அடுக்க தெரியுமா? இந்த நாடு என்னுடைய நாடு எது? அத்திமாநகரம். அத்திமாநகரத்தை நாட்டு மக்களும் ஆட்சி பரிமாணம் செய்து வரப்படியான தந்தை மகன் இருக்கின்றார்களே பாட்டு மகாராஜன் மூன்று பேர்களே என் தந்தைமார்களா மூன்று கர்த்தாக்கள் அஞ்சு பேருங்க. இதை திட்டமிட்ட குடும்பம் தேவிட்டாத என்போம். நாட்டில பூபதி காந்தாரி என்று சொல்லக்கூடிய அம்மையரை நாங்களும் 105 பேர்களும் ஒரு சால் மாணாக்கராக எல்லா விதமான துரோணாச்சாரிய அசாராக கொண்டு ஆமா துரோணாச்சாரி பரவாயில்ல 105 பிள்ளைகளும் எந்த ஒரு குறையில்லாத உருகுலமானாக்கன் உருகுலமானாக்கன் துரோணாச்சாரிய முன்னமே எங்களுக்கு கிருபாச்சாரி ஆசிரியர் இரண்டாவதாக துரோணாச்சாரிய அசாராக கொண்டு நாங்களும் அழிக்க வேண்டும். ஏன்னா என் தம்பி பீமா இருக்கின்றாரே அவன் எதிரையும் துடி துடி போட்டு இருக்கக்கூடியவன். ஆமா அவர் மூர்க்க குணம் உள்ளவர். ஆமா அவர் எப்பயுமே உங்களோட அவரை அழித்து விட வேண்டும் என்று பலவிதமான சூதுகளை எல்லாம் செய்தான் துரியோதனன்.
நான் என்ன நினைத்தேன்? விளையாட்டு பருவம் தானே. ஆமா, இது சிலேடையான பகமை தானே. பருவம் தானே. நாம யாரு? அண்ணன் தம்பிகள். தம்பிமார்கள் ஒருவருக்கு ஒருவர் பகமை வருவது சிலேடையான பகமை தானே. இதனே என்ன நமக்கு தீங்கு வந்து விட போகிறது என்று நான் ஆழ்ந்து சிந்தித்த காலத்திலே, ஆனால் என் தம்பியை படித்து அழித்து விட வேண்டுமே என்று அவரமையா ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஒண்ணா போனீங்களா? கம்ப்ளைண்ட் கட்டி கூட்ட காட்சி என் தம்பியை அழித்து விட வேண்டுமே என்று அவர் ஒரு தப்பித்தவுடனே வீரன் ஒருவரை அழித்து விட 5 பேர் அழியும் கும்பலாக அழித்து விட வேண்டும். என்று எத்தனையோ கொடுமைகளை எங்களுக்கு கொடுமையால் செய்து வந்தான் என் தம்பி துரியனானும். ஆமாங்க. அப்பா, நம் பெரிய நன்றியுடைய பிள்ளை இருக்கிறாரே, இவருடைய செயல் ஒரு கால நம்மை ஒன்று செய்துவிட முடியாது. ஏன் பகவான் ஆகையினாலே எந்த விதமான குறைபாடு இல்லாது நாங்களும் ஒரு சால் மாணாக்கராக அத்தியாகத்திலே விளையாடி வரும் காலத்தில் இந்த தர்மபோகம் எப்படி புறப்படுகிறார்? என்ன பண்றாங்க? வீட்டுல சாப்பிட்டாங்க. கையிலாடி எடுத்தருள் கண்ணனை, கையிலாடி எடுத்தருள் கண்ணனை பையனாபலை வண்ணனை பாண்டவர் உயவந்து உதிர்த்திடும் பானுமை பையமுள்ள செவ்வாயரை வாட்டுவோம். ராஜாக்களும் காலையிடமுடன் நாங்கள் மாலை உறங்கும் வரையிலே எம்பெருமானாய் விளங்கி வரக்கூடிய விதியினாலே என் தந்தையானவர் மாண்டு போனார். அவங்க உடன் கட்டாங்க. ஆமா, தாய் தந்தையரை இறந்து என் தாயாக இருக்கக்கூடிய குதிராட்டியானது இந்த ஐவரை காத்து வர வேண்டும் என்று எம்பெருமான் நாராயணன் கிருபையை வேண்டி நாராயணத்திலே எங்களை ஒப்படைத்த காலத்திலே அவருடைய கிருபையால் எந்த விதமான குறைபாடு இல்லாது வளர்ந்து வருவது பகமையோடு இருக்கக்கூடிய துணியிடத்திலே முன்னும் உணவினை விஷத்தை கொடுத்து படுக்கின்ற அடையிலே பாம்பனை விடுத்து கடிக்க செய்து பீமனை ஜலத்திலேயே குதிக்க செய்து கூர்வசியை நாட்டிக் கொள்ளும்படியா இதெல்லாம் தப்பித்தோம். அதெல்லாம் தப்பித்த பிறகு மீண்டும் இந்த பாண்டவரை அழிப்பதற்கு பாருங்க கதை, இதுல நிறைய பொண்ணு சுபேட்சமான முறையில இறங்கி வரக்கூடிய ராஜாக்களையும் எங்கள் தாயார குதிராட்டியும் வர வேண்டும் என்று நிறுவனத்தை கொடுத்து மன்னபமாக்க வாருங்கள் என்று எங்களை வரவேற்பு செய்து என்ன செய்தார்?
தாயார் குதிராட்டியோடு ஆ செங்கலையோ அரங்குமாளிலே வைத்து வைத்து ரோசனை விடுத்து ஆமாங்க செய்யிட்டு கொளுத்தி பார்த்தார். ஆனா சூதாக உங்க அப்பாவுக்கு துரோட்ட பகாரி செய்வாருன்னு வாங்கன்னு சொல்லி வரவேற்பு செய்து அது சூதாக இட்டு போய் உங்க அம்மா கொண்டு மாதிரி நீங்க 5 பேர் ஐவரை அழித்து விட வேண்டும் வேண்டும் என்று என்று எண்ணத்தினாலே பெருங்காரியங்களை எல்லாம் செய்தார். செய்தார். பகவானுடைய கிருபையினாலே ஆஹா. நாங்களும் ஆ பீமனுடைய துணையை கொண்டு கொண்டு நாங்கள் உயிர் பிழைத்து ஆமாங்க அரசகுலத்திலே பிள்ளையாக பிறந்தாலும் ஆ வேதவியாச தோற்றமாகி தோட்டமாகி பாண்டவனை உங்களுடைய பகமை இருக்கிறதே துரியோதனோடு அது இதோடு முடித்து விடவில்லை. இல்லையே ஆகையினாலே நீங்கள் இந்த உருவத்தை மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டும். அத்தனை வடிவத்தை கொண்டு கொண்டு கொஞ்ச காலம் நீங்கள் மறைவு வாழ வேண்டும் என்று சொல்ல அரசகுலத்திலே பிள்ளையாக பிறந்து நாங்களும் ஆஹா எங்கள் ஆடை பூஷணங்களை பிறந்து அண்ணன வடிவத்தை கொண்டு ஓராண்டு காலம் உலகமெல்லாம் பிச்சை எடுத்து வயிர் பிழைத்தோம். பாவம் 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 பயிர் விளைந்த காலத்திலே பாஞ்சாலுடைய மகனுக்கு சுயவரம் காணிப்பதாக ஆமா சுயவரம் சுயவரத்துடைய நிருபத்தை கண்டு என் தாயாரை குதிராட்டை கொண்டு வந்து குயவனுடைய மனையை எடுத்து பாண்டவரை ராஜாக்களும் அந்தன வடிவத்தோடு அங்கே பாஞ்சாலுடைய மனையை எடுத்து ராஜு அது நடக்கும்படியான திருமண வைபவத்திலே கலந்து கொண்ட காலத்திலே ஒருவராக வளைக்க முடியாதவில்லை தம்பி அத்துமரவார் வளைத்து யாகச்சேரியை கரம் பிடித்து அதன் பிறகு நாங்கள் உண்மை நிலையை உணர்ந்து வியாசபெருமானுடைய அருளினாலே உண்மை நிலையை உணர்ந்து ஐவர் ராஜாக்களும் 5 நாள் திருமணங்களை செய்து பத்தினி யாகச்சேரியோடு மீண்டும் அத்தி மாநகரம் படுத்தோம். அத்தி நகர் அடுத்த காலத்திலே பெரிய தந்தையா உங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு மகம் வந்து விட்டது. ஆகையினாலே ஒன்றாக இருப்பீர்களானால் இந்த பகமையானது மீண்டும் துணைவிடும். ஆகையினாலே நீங்க அத்திமானத்தை விடுத்து உங்களுக்கு ஒரு பகுதியை கொடுக்கின்றேன். அந்த பகுதியிலே நீங்கள் ஆட்சியே ஒரு பகுதி ஈட்டங்காட்டை காண்பித்தார். அவனுடைய கிருபையாலே ஈட்டங்காட்டை சாண்டூர் இந்திரபிரஸ்தம் என்று இந்திரபிரஸ்தம் அந்த நகரத்துக்கு பெயரை சுட்டி ஆட்சி பீடத்தை என்னை அமர செய்து ஏவல் புரியும்படியான நிலையோடு இப்ப காண்டவன் இந்திரபிரஸ்தம் எந்த விதமான குறைபாடு இல்லை. பத்தினியோடு 4 தம்பிகளும் 4 தூண்களாக காவல் போட்டு அமர்ந்து இருக்கின்ற போது நாரதபுரி ஒரு வார்த்தையை கேட்டு தந்தையானவர் சொந்த செல்லவில்லை என்று அக்கா பட்டியாகத்தாலே வாயினாலே உண்பதும் வாயினாலே மலகினங்களை கழிப்பதாக துண்டப்படுகிறார் என்று நாரதபுரியவர் சொல்ல அதன் பிரகாரம் நாங்கள் ராசசுய மகவிழா செய்து கீர்த்தியும் புகழையும் பெற்று எல்லா ராஜாக்களும் அவரை 55 தேசத்து ராஜாக்களுக்கும் எனக்கு சாம்ராஜ் என்று பட்டத்தை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ராஜாக்கெல்லாம் ராஜா ஆமா அப்படி யுவராஜா பட்டத்தை பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இறைவனை
ஒன்றோம் கருத்தூண்டில் கவி பஞ்சவாயால் பாலும் அழகிய நாசியால் செண்பகமே தூக்கும் தோய்க்கும் ஐம்பொறிய உடைய நான் அடைந்திராமல் ஆஹா இடையில் உபதேசத்தால் இருக்கிற காக்க எழிற்குருவாய் உதித்தனையே எம்பிராணி. எப்படிங்க பெரியவங்க முதல் காலத்துல சொல்லுவாங்க எப்படிங்க இந்த எஞ்சான உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஏன் என்ன காரணம்? என்னங்க எதுக்கு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சா நான் அந்த காலம் நான் வந்துட்டு போறேன். மனிதனுடைய உணர்வு பூர்வமான உறுப்புகள் 5 இந்த சிரசில தான் இருக்கு. கண்ணு இருக்க அது பார்க்கும் என்பதற்காக, காது இருக்கிறது அது கேட்கும் என்பதற்காக, நாசி இருக்கிறது அது நுகரும்படியான என்பதற்கு, வாய் இருக்கிறது சுவைக்கும்படியான என்பது, உடல் உறுப்பு அது உடல் என்பதும் நம்ம கிட்ட உறுப்பா இருக்கு. அது என்ன ஆலமரத்துல தானே மாட்டுவாங்க. உறுப்புல அந்த கண்ணு குட்டி ஆடு குட்டி போட்டு பிறப்பு உறுப்பு ஆண்களுக்கு பெண்களுக்கு பிறப்பு உறுப்பு என்ன உறுப்பா? அப்படி 5 இன்பங்களுக்காக இறைவன் மனிதர்களுக்கு இந்த 5 உறுப்புகளை எல்லா ஜீவராசிகளும் கொடுத்திருக்கிறான். அதுல 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவுக்குரியவன் மனிதன். இந்த 6வது அறிவை கொடுத்தது இந்த இன்பங்களையும் கொடுத்து என்னென்னலாம் துன்பத்தையும் கொடுப்பானா, மணி இசைக்க வந்திடுமான் செவியால் மாயும். காட்டிலே உள்ள வேடுவன் மானை பிடிப்பதற்கு மானோடு ஓட முடியாது என்று மரத்தின் கீழே வலையை விரித்து விட்டு மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு வெங்கல மணியை இசைப்பானா. அந்த மான் வனத்திலே எங்கே இருந்த போதிலும் செவி என்பது பெற வேண்டும் என்று அந்த வெங்கல ஓசைக்காக ஓட்டோட்டமா ஓடி வருமா. ஓசை கேட்கும் மரத்தில் கொண்டு மாண்டு போகுமா. மணி இசைக்க வந்துடுமான் செவியால் மாயும். மயில் புணர்ச்சிக்காக பிம்பம் மண்ணில் சிக்கும். பிம்பம் என்றால் என்ன? யானை. மிருகங்களிலே எல்லா மிருகங்களை விட யானை பெரிய உருவத்துக்குரியது. ஆனால் மனிதனை போல் புணரும்படியான தன்மை புணர்ச்சி அந்த யானைக்கு மனிதனை போல் பூமியிலே கிடைத்து தன்னுடைய உடல் இன்பத்தை பெற்று அந்த யானை பெண் யானை தூக்கி விடாது சென்று விடுமா. அந்த உடல் இன்பத்திற்காக அந்த பெண் யானை விழுந்த இடத்திலே கிடந்து இறந்து போகும். மகிழ் புணர்ச்சிக்காக விபம் மண்ணில் சிக்கும். கடந்துண்டில் கவி மச்ச வாயால் மாளும். குளத்திலே உள்ள மீன் இருக்கிறது நமக்கு வேண்டுபடியான உணவு தூண்டிலே வருகிறது. இது நம் பசியாற்ற வருதுன்னு வாய் என்பதற்காக அந்த தூண்டிலை கவ்வி தன்னுடைய உயிரை அதிலே மாய்த்து கொள்ளுமா. கவி மச்சம் வாயால் மாளும் அணுகியலின் ஆசையால் செண்பகமே தொய்க்கும். எல்லா மலர்களிலேயும் அதிகப்படியான வாடையை உள்ள மலர் எந்த மலர்? செண்பக மலர். எல்லா மலையிலேயும் தேர்ந்தெடுப்பது போல வெண்டானது ஓடி வந்து அந்த ராசி இன்பத்திற்காக செண்பக மலரிலே தேர்ந்தெடுக்க சென்று அந்த அதனுடைய வாடையினாலே தன்னுடைய உயிரை அங்கேயே அழித்துக் கொள்ளும். அந்த மலரிலே விட்டுடுமா. செண்பகமே தொய்க்கும். இணையில் உபதேசத்தால் நிறுத்தி காக்க எழிற்குருவாய் உதித்தனையை எம்பினார். இந்த 5 விதமான இன்பங்களுக்காக இந்த மனிதனுக்கு இறைவன் எல்லா சம்பத்துகளையும் கொடுத்திருக்கிறான். அப்படி பின்னே வரும்படியான பேரின்பத்தை ஒரு காலம் பெற முடியாதா. அப்படி பெரியவருடைய வாக்கு கிணங்கி இறை சிந்தனையோடு தெய்வ சிந்தனையோடு இன்றைய நாளிலே இன்னைக்கு நாள் என்னது? இன்னைக்கு சிவன் ராத்திரி. இன்னைக்கு சனிக்கிழமை. சரிதான். நாலு என்ன நாள்? 4 சிவன் ராத்திரிங்க. இது தெரியாது. அங்க வந்து கூத்தாட வந்தா அருஜோதி தெய்வம் என்னை வாழும்படியான பரமக்கடவுளுடைய புண்ணிய நாள் இன்னைய நாள். ஆமாங்க. சிவன் இரவு. அது எதனால சிவன் இரவு வச்சதா சொல்லுங்க. கடலில் ஒரு தேவர் கடத்திலோ போதில் அந்த பணவிரித்தாடு சேடல் பள்ளினால் விஷத்தை கக்க இடறது வந்ததென்று
ஆமா. அங்கு ஈசனு உண்ட போது ஆ, ஆ. துணைகளை உடையால் கண்டு அவள் தொட்டுமே இறுக்கிக் கொண்டார். கண்டம் தரை கருதி பிடித்திட விண்டவே சிவன் விழுங்கவே வெற்றியால் ஆமா. உண்ட பின் தேவர் முன் முன்னால் ஓடிட கண்ட தேவரும் கலங்கி பயந்தனர். கொஞ்சம் மாதிரி ஒரு விவரம் தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி சொல்லி சிவன் ராத்திரி கண்மொழிப்பு எதனால வந்தது? ஒரே காரணம் இல்ல. ஆமா. சிவன் ராத்திரியில நடந்த நன்மையான காரியங்களை சொல்ல வேண்டுமே, ஆனால் நூற்றுக்கணக்கிலே சொல்ல வேண்டும். ஆமாங்க. பிரம்மதேவனிடத்திலே எம்பெருமான் நாராயணன் வேதங்களை கொடுத்து இந்த உலகை படைக்கும்படியாக சொன்னால் சிவன் இரவு. பிரம்மா படைப்பு தொழில சத்திய உலகத்தில் அமர்ந்து அந்த சத்திய உலகத்தை படைப்பு தொழில் தொடங்கிய நாள் சிவன் இரவு. மார்க்கண்டேயனுக்கு 16 என்றும் 16 ஆயுள் கொடுக்க வேண்டும் என்று கைலாய சிவன் ஏமனை பூமியிலே உதைத்து அழித்தினாரே. ஏமனை உதைத்த அந்த நாள் இந்த சிவன் மார்க்கண்டேயன் 16 வயது பூரணமாக பெற்ற அந்த நாள் இந்த சிவன் இரவு. இடபாகத்தை பெற வேண்டும் என்று உமா மகேஸ்வரியானவள் கைலாய பரமனை தவத்தை செய்து இடபாகத்தை சதிபாதியாக பெற்றாளே. அந்த நாள் இந்த சிவன் இரவு. எம்பெருமான் நாராயணன் பகவான் ஈஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும். அப்படி என்று சிவனையே கோரி தவம் செய்த நாள் இந்த சிவன் இரவு. முருகபெருமான் தத்துவங்களிலே தோற்றமாகி முருகபெருமான சரண கோயிலே தோற்றமாகி தந்தையுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று தாய் களத்திலே உள்ள சக்தி வேலை கரத்திலே பிடித்த நாள் இந்த சிவன் இரவு. அப்புறம் அந்த கண்ணம் முடியாங்க. தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த காலத்திலே அசுராதிகள் அழியாது இருக்கிறார்கள், தேவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஓடி வந்து சிவனிடத்திலே முறையிட்டார்கள். அஞ்சாதிகள் என்று தேவனை வரவேற்பு செய்து அதோ கடல் இருக்கிறது அதை ஜாடியாக பாவித்தார். மேலகிரி மலையை மத்தாக கொண்டு வந்து நிறுத்தினார். வாசுகியை கைதாக பிடித்து அசுராதிகள் ஓர் திசையையும் தேவனை ஒருபுறத்தில் இருந்து அங்கே அமிர்தம் கடைந்தார். கடைந்து எடுத்த காலத்திலே முந்தி முதலிலே வந்தது அமிர்தம் அல்ல, விட ஓடி வந்தது. அந்த விட வந்த உடனே தேவன் எல்லாம் அஞ்சு நடுங்கி ஓடினார்கள். உடனே சிவன் என்ன செய்தது? குண்டோதரனை அழைத்து சுந்தரா, இன்னைக்கு இருக்கார சுந்தரரு, அவர் சுந்தரர் அழைத்து அந்த விடத்தை கொண்டு வா என்று சொல்ல விடத்தை கொண்டு வந்து சிவனுடைய கரத்திலே கொடுத்தது சுந்தரர். உடனே சிவன் என்ன செய்தார்? அந்த விடத்தை வாயிலே உண்டார். விடமானது உள்ளே செல்லாது மேலே செல்லாது தொண்டையிலே உண்ட உடனே அருகில இருந்தது யாரு? அந்த உமா பார்வதா. பாப்பாங்களா, விடுவாங்க? என்னடா ஒரு விஷத்தை சாப்பிட்டு நம்ம கணவன் செத்தா தாலி கழிக்குமா? உலக படிப்பு உலக ஜீவராசிகளுக்கு அமுது கொடுக்கக்கூடிய இறைவன் என்று ஓடி வந்து கண்ணந்தனை கருதி பிடித்திட ஓடி வந்து சிவனுடைய கண்ணத்தை அந்த அம்மா இறுக்கி பிடிச்சாங்க. உள்ளேயும் போல வெளியே வரல, நின்னு போச்சு. அதனாலதான் ஆண்களுக்கு மட்டும் அந்த கண்ணம் தெரியும். இந்த ஆண்களுக்கு இந்த கோச்சி பொட்டை பெண்களுக்கு தெரியாது. பெண்களுக்கும் இல்ல இந்த கண்டம் இருக்க, அது பெண்களுக்கு தெரியாது, ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கண்டம். ஆமா, கண்ணந்தனை கருதி பிடித்திட கண்ணந்தனை கருதி பிடித்திட விண்டவே சிவன் விழுங்கவே வெற்றியால் உண்டபின் தேவர் உயிர் முன்பின்னால் ஓடிட கண்ட தேவரும் கலங்கி பயந்தனர். சிவன் விடத்தை விட்டுவிட்டாரே, என்ன நடக்குமோ என்று சகல தேவர்களும் அஞ்சு நடுங்கிய காலத்தில் அஞ்சாதீர்கள் என்று தேவர்களுக்கு அமுதத்தை கடைந்து எடுத்த நாள் இந்த சிவன். இது ஒரு நாள் அந்த விஷத்தை சாட்டா படுத்தா இறந்துருவாங்கன்றதுதான் கண் விழித்தது நாள். சிவனுடைய அருளை பெறுவதற்கு இதையெல்லாம் நாம செய்யணும் அப்படி என்பதனாலே முன்னோர்கள் வகுத்த வழிமுறை இது. இந்த உலகத்துக்கு இவர்கள் எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் யாரு? கூத்து பார்க்க வந்தவங்க தான், நம்ம கூத்து வச்சவங்க தான், இவெல்லாம் மாநில மக்கள் தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரமும் அரசையா விட்டிருந்த வாழ்வு விடுமன்றோ ஏற்ற முழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்ணீர் பழுதுண்டு வேறொரு பணிக்கு. உலகத்துல எந்த உத்தியோகம் பார்த்தாலும் அதுல ஒரு பழுது இருக்குமா? வேளாண்மை என்று சொல்லக்கூடிய விவசாயத்தை யார் ஒரு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன விதமான பழுது இந்த பூமியிலே தோன்றாதான். ஏன், என்ன காரணம்? உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன் வேளாண்மையை கைத்தொழில் கொண்டவன் தான். விவசாயம். ஆடு மாடு பசியாரி போகிறது, பச்சையினம் பசியாரி போகிறது, புழு பூச்சி எல்லாம் பசியாரி போகிறது. அந்த நிலத்துக்காரனுக்கு பணம் கொடுத்துட்டா போகுது. அது போலங்க விவசாயம் பார்க்கறவனுக்கு ஏதாவது பலன் உண்டா? இப்ப காட்டு பண்ணி நிறைய வந்தா இப்ப நிறைய எது வந்தாலும் அந்த விவசாயிக்கு பலன் உண்டா? பலன் இல்ல. அப்ப பிரதிபலன் எதிர்பார்க்காத உலக ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன் இந்த விவசாயி. வேளாண்மையை தன்னுடைய கைத்தொழிலாக கொண்டவரே. அதனால் எல்லா ஜீவராசியும் பசியாறும் போது அதிலே வரக்கூடிய புண்ணியம் இந்த விவசாயியை வந்து சேருமே தவிர ஒரு கால விவசாயிக்கு பாவம்
வராது. விவசாயி 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. காரணம் தான் வேலை செய்யறாங்கிறதுனால இல்ல. இல்ல பிரதிபலன் எதிர்பார்க்காது எல்லாருக்கும் உணவு கொடுக்கறானே, எல்லாருடைய பசியை ஆற்றுகிறானே, அந்த பசி பிடி தீர்க்கிறதுனாலதான். ஆமா உண்மைதான். வேற எந்த தொழில் உள்ள செய்தாலும் பணம் நிறைய வரும், வரும். ஆனா நிம்மதி இருக்காது. உண்மைதான். வேளாண்மை என்ன விவசாயத்துல வருமானம் கொஞ்சமா இருக்கும். படுத்த உட 10 நிமிடத்திலேயே தூக்கம் வரும். பணக்காரனுக்கு 10 நிமிஷம் தூக்கம் வராது. ஆனா பணம் இல்லாத இந்த விவசாயி படுத்த 10வது நேரம் நிம்மதியான உறக்கத்தை பெறுவான். அப்படி தங்கள் இஷ்டக்குள்ள தெய்வமாக விளங்கி வரக்கூடிய சிவனை வழிபட்டு ஆண்டுகள் தோறும் ஒரு விழாவை செய்து வரக்கூடிய அதாவது சந்திரன் வகைராக்களை சார்ந்தவர்கள் ஈசனுக்காக பரிந்த அன்னாபிஷேகம் உறவிலாதும் வீதி விழா காட்சியும் உறவிலாதும் செய்து அருளை பரிபூர்ணமாக பெற்ற அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் எல்லா அருளையும் உறவிலாது பெற வேண்டுமா இறைவனை இறங்குகிறேன். வணக்கம். என்னைய நாளிலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்து நாட்டு மக்களுக்குரிய எந்த விதமான குறைபாடு இல்லாது அகற்றி வரும்படியான வேலையிலே யாகஜனியை வரவேற்பு செய்ய வேண்டும். ஆகையினாலே நீ எதிர்பார்த்த வண்ணமாக இருப்போம். இப்படியாக ஐவரில் மூத்தவராக இருக்க முடியாது தர்மராயன் தன் பத்தினி தேவியா இருக்க முடியாது திரௌபதி அம்மனை அழைக்க